நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. அதாவது இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஆணி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்க போகின்ற நன்மைகள் என்ன, என்னென்ன விஷயங்கள்ல மிகப்பெரிய நன்மையும் என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் நம்முடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடமான மிதுன ராசிக்குள்ள நுழைகின்ற மாதமே ஆணி மாதமாக தமிழ் மாதம் கணக்கிடப்படுகிறது. ஸோ இந்த ஆணி மாதம் தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய மேச ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அதுக்கு பிறகு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷப ராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சுவார். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சூரிய பகவானும் புதன் பகவானும் ஆணி மாதத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா சூரியனுடன் இணைந்த புதனாக செயல்படுவார். ஸோ அதுக்கடுத்து அவர் கடகராசிக்குள்ள தன்னுடைய பயணத்தை தொடங்குவார்ங்கிறது உறுதி. ஸோ இந்த ஆணி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களான குரு பகவானும் சுக்கிர பகவானும் ஆணி மாதம் தொடக்கத்தில் குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று கடகராசிக்குள்ள அமர்ந்திருப்பாங்க. ஸோ அதுக்கு பிறகு பிற்பகுதிக்கு பிறகு என்ன பண்ணுவார், சுக்கிரன் மட்டும் என்ன பண்ணுவார், அப்படியே சிம்ம ராசிக்குள்ள கேது கூட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிச்சிருவார். ஸோ இதே போல் சிம்ம ராசியில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மற்றொரு நிழல் கிரகமான ராகு பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கும்ப ராசியில் இருக்கார். அதுக்கு அடுத்தபடியாக சனி பகவான் மீன ராசியில் எப்பயும் போல ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கிறார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஆணி மாதம் பிறந்துட்டாலே சிவாலயங்களில் மிகப்பெரிய விசேஷமான பூஜைகள்லாம் நடத்துவாங்க. அதே போல் இந்த ஆணி மாதத்தில் யார் யாரெல்லாம் சிவ ஆலயங்களில் போய் உங்களுடைய மனதில் உள்ள கவலைகளையோ மனசுக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களையோ அவர்கிட்ட போய் ஷேர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் லைஃபே கேராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவர் உங்களை ரொம்ப கேர் பண்ண ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஸோ இவ்வளோ நாட்களாக சிவாலயங்கள் எப்பயாச்சும் போகிறேன் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உறுதியாக ஆணி மாதம் தொடக்கத்துலேருந்து முடிவுக்குள்ள எத்தனை முறைகள் உங்களால் போக முடியுமோ சிவாலயங்களை போய் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு எல்லா விஷயங்களும் மாற்றமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கான பலன் பார்க்கலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் நிறையா ஒரு உணர்வுபூர்வமான விஷயங்கள் நடக்க போகுது. நீங்கள் என்ன விஷயத்துக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ, எது கிடைச்சா அதை பொக்கிஷம்னு நினைப்பீங்களோ, எது கிடைச்சா அதை சந்தோஷமாக ஏற்றுக்குவீங்களோ, எந்த உறவு வந்தால் மன நிம்மதின்னு எதிர்பார்த்தீங்களோ அத்தனை விதமான எதிர்பார்ப்புகள், மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஆணி மாதத்தில் சூப்பராக கொடுக்க போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மனசில் உள்ள வலி அப்படின்னு சொல்லுவோம், அது ஆறா வலியாக இருக்கும். கல்லடி கூட பட்டுறான் சார், இந்த கந்திஷ்டியை படவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கந்திஷ்டி தான் அதிகமாக இருக்குது, நான் வாழ்கிற வாழ்க்கை கந்திஷ்டி வேறையாங்கிற மாதிரிலாம் யோசிக்கிறேன். ஏன்னா நான் வெளி தோட்டத்தில் தோரணையாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே நான் வர்ற கஷ்டம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது சார். தினம் தினம் நொந்து வாழ்ந்து இருக்கேன். ஸோ வாழ்கிற வாழ்க்கையை வாழணுமாங்கிற மாதிரிலாம் வாழக்கூடிய விருச்சிக நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இப்படிப்பட்ட எல்லா விதமான நெகட்டிவான தாட் எல்லாம் உங்களை விட்டு போகும். ஸோ இந்த தாட் ஏன் வந்துச்சுன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் அனுபவப்பட்டீங்க, நீங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டீங்க, அதனால தான் வருது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ இருந்தாலும் இதுவும் கடந்து போகுங்கிற வார்த்தைக்கு ஏற்ற ஒரு அற்புதமான மந்திரம் உங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற வலிமை. கட்டாயமாக கோச்சார கிரகங்கள் நம்மளுடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான ஒரு போராட்டத்திலிருந்து விடுதலும் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல் உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் விலக போகுது. என்ன முயற்சி எடுத்தாலும் சரி அந்த முயற்சியில் உங்களுக்கு ஒரு நன்மை கிரகங்கள் கொடுக்குங்கிறது உண்மை. குழந்தைகள் அற்புதமாக வளரப்படும். உங்கள் குழந்தைகளுடைய பேச்சு கண்டு நீங்கள் அப்படியே மெய் சிலுக்க போகிறீங்க. என் குழந்தைய அப்படி இருக்கான், என் குழந்தைய எவ்வளோ அழகாக பேசுகிறான் அப்படின்னு நீங்களே மனசார சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு உங்களுடைய குழந்தைகளுடைய ஏற்றம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற
நம்முடைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கிரகங்கள் கொடுக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏதேனும் வந்துச்சுன்னா, ஸோ அந்த இடத்துல விட்டு கொடுத்து போயிருக்கு. ஏற்கனவே நீங்கள் விட்டு கொடுத்தா போவீங்க. ஸோ இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. அம்மாவளி சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை விற்கிறது யாராவது முயற்சி எடுத்தாங்கன்னா இந்த காலகட்டம் வேண்டாம். புரியுதா? ஏன்னா நீங்கள் விற்கிற சொத்தோட வேல்யூவோட உங்கள்கிட்ட கம்மியாக சொல்லி விற்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசாங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அரசாங்கம் சார்ந்த அதிகாரிகளிடம் வாதம் பண்ணுவதை நிறுத்த வேண்டும். ஏன்னா வண்டியில் லைசன்ஸ்லாம் போவீங்க, எல்லாரையும் விட்டுருவாங்க, கரெக்டாக உங்களை பிடிப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் லைசன்ஸ் வீட்டில் இருக்குது, ஆர்சி புக்கு வீட்டில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது விவாதங்கள் வரும். ஸோ அப்போ தேவையில்லாத ரொம்ப பெரிய விவாதங்கள் வராமல் புரிய வைக்க ட்ரை பண்ணுங்க. அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க கொஞ்சம் ஹார்டாக பேசுனாங்கன்னா அவங்கள்ட்ட ரொம்ப விவாதம் பண்ணாமல் எக்ஸ்கியூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வந்துடுங்க. ஏன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி வில்லங்கம் பிரச்சனை இல்லாமல் நிம்மதியான அமைதி பெற்று வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டு. ஸோ உங்களுக்கான வழிபாடு காமாட்சி அம்மனை பிடிச்சிக்கணும். காமாட்சி அம்மன் வழிபாடு கவலைகளை மறந்து விருச்சிக ராசி ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசியாக இருக்கும் என்பது உண்மை.